அக்கௌண்ட் வந்து ஒரு 3 டேஸ்லேருந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கைஸ். ஃப்ரீஸ் ஆகிட்டலாம் 25 டேஸ் தான் இந்த சீரீஸ் பண்ண போகிறோம், 30 டேஸ் இல்லை. ஏன்னா லொக்கேஷன் கிளிக் பண்ணனா, லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இது என்ன இது, உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கை, தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்னைக்கு தான் டே 22 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈகார்ட் டெலிவரி ஆப்பில் கூகுள் மேப் எப்படி ஒர்க் ஆகுது தான் நான் பார்க்க போகிறோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ வாங்கி சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். ஆல்ரெடி நான் இன்ட்ரோ விளாக்லேயே சொல்லேருந்தே இப்போ 10 சொல்லிட்டு இருக்கேனே. ஃபுல்லு டென்த்து கைஸ். வேறு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ திடீர்னு நம்மளோட டெலிவரி சீரிஸ் மைண்ட் செட் வரத்துக்கே நான் முடியல. ஸோ கைஸ், இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 9:15 ஆகிட்டு இருக்கு கைஸ். என்னடா இன்னைக்கு 9 மணி தாண்டிடுச்சே, இவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்குன்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஆமாம் கைஸ், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு அப்கமிங் விளாக்ஸில் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டு. நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அவங்களும் அரை மணி நேரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கி வேறு எத்தனை ஸ்டாக்ஸ் வந்துருக்குன்னு தெரில. இன்றைக்கி வேறு நேற்று வேறு நம்ம லீவு போட்டிருந்தோம் கைஸ். அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் எடுத்துன்னு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா நேற்று சரியான சம்பவம், பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சு. அதனால தான் இதுக்கப்புறமா ஆன்லைன் டிரான்சாக்ஷனே பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஒரு முடிவு ஆயிட்டது. அதுக்காக தான் நேற்று நம்ம லீவு போட்டிருந்தோம். இன்றைக்கி ஆஸ் யூஸ்வல் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று நைட் எல்லாமே பயங்கர மழை. எங்கே போகிறது, நானும் சுற்றிட்டே இருக்க, மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது. பயங்கரமாக மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன். ஆல்ரெடி மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எடுத்துங்க, லைட்டாக டைஜஷன் ப்ராப்ளம். டைஜஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், ஒன்றும் டைஜஸ்ட் ஆகலை. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரைட். நம்ம நேற்று ஒரு நாள் லீவ் போட்டிருந்தோம். அது என்ன ரீசன்ட்டு உங்களுக்கு ஷிப்மெண்ட் எட்டுன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு கைஸ். நேற்று ரொம்ப பெரிய சிக்கல் ஆகிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கோசரம் நேற்றெல்லாம் நான் பேங்க்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் போட்டுக்கணும். கையில் ₹1 இல்லை கைஸ், உண்மையிலே சொல்கிறேன். எப்போ ஆன்லைன் பிரச்சனை வந்துச்சோ எனக்கு கையில் ₹1 இல்லை. இப்போதைக்கு வீட்டுக்கு அரைஞ்சு பிராஞ்சு சில்லறைங்க தூக்கிட்டு வந்தால் நம்ம பெட்ரோல் போட போகிறோம். நம்ம பாக்கெட் மணி வேறு, பாக்கெட் மணினா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுக்கணும். ஏன்னா எப்போனா யூஸ் ஆகும். அதனால எக்ஸ்ட்ரா ₹20 கூட மொத்த சில்லறையாக எடுத்துன்னு வந்திருக்கேன் கைஸ். அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க என்னுடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெட்ரோல் போட்டுன்னு நம்ம போக வேண்டியதான். இருங்க, பெட்ரோல் போட்டுலேருந்து உங்களுக்கு நான் எத்தனை ஷிப்மெண்ட் வந்துக்குன்னு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே போட்டு வரா 100ண்ணா. 2 3 4 5 6 7 8 9 10. கைஸ், ஃபைனலாக பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்மளுடைய ஷிப்மெண்ட் தூக்க வேண்டியதான். ஓ, இன்னும் யாருமே கிளம்பலையா? ஆடா, நான் ஏதோ ஒரு ப்ரெஷரில் எல்லோரும் கிளம்பிட்டு இருப்பாங்க, நம்ம தான் லாஸ்ட்டு நினச்சோம். யாருமே வரல, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. இத்தனை டெலிவரி பர்சன்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில் பாருங்க. எல்லாமே டெலிவரி பர்சன் பைக்ஸ் தான். இருங்க, ஷிப்மெண்ட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயஸ் எல்லாம் வந்து பேசலாம் கைஸ். இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு கிளம்பியாச்சு. இன்னும் காலையிலேருந்து பயங்கரமாக ரோல் ஆகிட்டு இருக்கு கைஸ். ரொம்ப சம்பவம் மேலே சம்பவம். நான் வேறு வாய்ஸ் வேறு இப்போது வந்த விலாகெல்லாம் ரெக்கார்டே ஆகியிருந்துருக்காது, மொத்தமே ட்ராப் அவுட் தான். இப்போ போயிட்டு நம்ம எடிட்டிங்கில் இருந்தால் கொஞ்சம் சம்பவம் பண்ணோம். இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கடா அது, காலையிலேருந்து ஹெவி ரெயின் கைஸ். 61 ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆல்ரெடி அங்கே 2 ஷிப்மெண்ட் நம்ம தள்ளிட்டு வந்தாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 59 ஷிப்மெண்ட்டு. என்னடா ஷிப்மெண்ட் கம்மியாக போட்டிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஆமாம், கம்மியாக தான் ஷிப்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
எப்படி போறாரு தெரியலையே. ஷிப்மெண்ட்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க guys. ஏன்னா 2 செட் இருக்கு. பேரலஸோடு தான் முக்கால்வாசி ஒரு கிட்டத்தட்ட 35 to 40 இருக்கு கைஸ். இது வந்து ஒரு 25 இருக்கு. நம்ம கூட இப்போ ஒரு ப்ரோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர் உங்களை காட்டுறேன். அவர் வந்து என் பிளேஸில் அவர் வந்து ஜாயின் ஆக போகிறாராம். நம்ம நோட்டீஸ் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் மேக்ஸிமம் நம்ம டோட்டலாக 25 days தான் இந்த சீரீஸ் பண்ண போகிறோம், 30 days இல்லை. ஏன்னா ஆஸ் பர் இ கார்ட் கம்பெனி பிரகாரம் நம்ம 25 days தான். ஏன்னா கொஞ்சம் லீவுங்கெல்லாம் எடுத்துட்டோம். அதெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ் vlogல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த கொஞ்சம் லீவ் எடுத்தால் நம்ம போய் நம்மளுடைய பிஸ்னஸ் vlog விநாயகர் பார்க்கறது, லோடு எடுத்துகிட்டு வர்றது எல்லாம் அந்த vlogலேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போது ப்ரெசண்ட்டு நம்ம கூகுள் மேப் போட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். கூகுள் மேப்னா இ கார்ட்டு மேப் டெலிவரி ஆப்பில் மேப் போட்டு போகிறோன்னு தான் சொல்லியிருந்தோம் கைஸ். இங்கே காலையிலேருந்து ஹெக்டிக் ரெயின் இருக்குது. எப்படி மேப் போகிறோன்னு தெரில. அந்த அண்ணனுக்கு வேறு நம்ம டீச் பண்ணோம். நம்மளுடைய பிளேஸில் வந்து இன்னும் 3 daysக்கு அப்புறமா அந்த அண்ணன் தான் வந்து நம்மளுடைய பிளேஸ் டேக் ஆன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இருங்க ஃபஸ்ட்டு விலாகெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அண்ணாக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா விலாகும் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த அண்ணன் நம்ம கூட வந்திருக்காங்க இல்லையா, நம்மளும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு நேற்று எதுக்காக நான் லீவ் போட்டிருந்தேன்னா, நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஒரு 3 daysலேருந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கைஸ். ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு. இதுதான் மெயின் ரீசன் நான் லீவ் போட்டிருந்தேன். லாக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 5K கிட்ட இருக்குது. எனக்கு எமர்ஜென்சி அந்த அமௌண்ட்டு தேவைன்ட்டு நான் அடம் பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நேற்றெல்லாம் போய் பேங்க்கில் போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஹெவி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுத்தது ஸ்டூடெண்ட் கேட்டகரி தான், ஆனால் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் கேட்டகரி. 80,000 1 lakh அது மாதிரி சென்ட் பண்ணுறீங்க, 20,000 அந்த மாதிரி சென்ட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணல, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ அப்பா, இது நம்ம ஓல்டு பேங்க்கே பிரச்சனை இல்லை கைஸ். அமௌண்ட் கட் பண்ணுவான், ஆனால் ஃப்ரீஸ் பண்ண மாட்டான். இது ஃப்ரீஸ் பண்ணிட்டா அமௌண்ட் 1 ரூபா கூட கட் பண்ணல, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கைஸ். கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுமா நம்மளுடைய அக்கௌண்ட் நார்மல் ஸ்டேஜ்க்கு வர்றது. இன்றைக்கி மேக்ஸிமம் எந்த விதமான யூபிஐ நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாம் கையிலே கேஷ் வாங்கிடுறது தான். இல்லைன்னா அவங்க டைரெக்டாக அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க பண்ணிப்பாங்க. இதுதான் ப்ராசஸ், நாங்கள் இன்றைக்கி பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போது இருங்க காட்டுறேன். கூகுள் மேப் வாங்க கைஸ், நம்மளோட லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த அண்ணாவுக்கு வேறு சொல்லி கொடுக்கணும், இல்லை மறந்துட்டு அந்த அண்ணா நம்ம கூட ட்ராவல் பண்ணுகிறது. கணேஷ்கா డెలివరీ పంటారు. స్కాన్ చేసి 80 రూపీస్ 100 ఇచ్చినారు. రిమైనింగ్ మీరే తెలుసు కదా, క్యాష్ గురించి అన్నీ మీకు చెప్పే అవసరం లేదు కదా. ఇదా ప్రాసెస్. ఇక్కడ మీరు ఏమన్నా చేసుకోవచ్చునా, ఇది సైన్ మీరు ఎట్లా వేసుకోవచ్చు, అది మీ ఇష్టం. అయిపోయిందా? ఇంకా అది కోట్ రోడ్ எங்கே சப் டிஸ்ட்ரிக்ட் கோட் ரோட். ஓகே, கால் பண்ணோம். ஐயோ கால் போயிடுச்சு. ஐயோ இந்த அக்கா. இங்கே லொக்கேஷன் கிளிக் பண்ணேன்னா லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது என்ன, இது எங்கள் ஆஃபீஸ். இங்கே லொக்கேஷன் காட்டுது. அங்கே பெட்ரோல் பங்க், ஆஃபீஸ், இங்கே லொக்கேஷன் காட்டுது. இதுதான் கூத்து, நான் டெய்லியும் பார்க்குற கூத்து கைஸ். இதுதான் நடக்குது. நம்ம லொக்கேஷன் போட்டு போனாவே இதுதான் பிரச்சனை. இந்த கஸ்டமர் வந்து கொத்தப்பேட்டில் ఉండన్నా 301 సేమ్ నా ప్రాసెస్. క్యాష్ ఇచ్చినదా, క్యాష్ తీసుకోవాలి. సరే వచ్చాక పర్వాలేదుకా. ఇప్పుడు అయిపోయిందన్నా, అంతే. கிட்டத்தட்ட 4 டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். 4 இல்லை 5. இங்கே கொஞ்சம் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே
டைலர் ஹை ஸ்கூல் கம்மி தான் கைஸ் இன்னைக்கு ஷிப்மெண்ட்டு. டைலர் ஹை ஸ்கூல் தர డీకే పాసు టీటీడీ కళ్యాణ మండపం அந்த மாதிரி தான். ఇంకొకసారి కాల్ చేయండి, దీంతో కాల్ చేయకపోతే దీంతో పోండి கைஸ். மொத்தமே தெலுங்குல பேசிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் இங்கே இந்த அண்ணா சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிளேஸ்க்கு அந்த அண்ணன் வரப்போகிறாரு இன்னும் ஒரு 3 to 4 days அப்புறமா. கைஸ் இந்த சீரீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 25 daysக்குள்ள தான் நான் இந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் 25 days நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு, ஏன்னா ரீசன்ஸ் இருக்குது. ரீசன் இதுதான் கைஸ் 25 days. ஏன்னா நெக்ஸ்ட்டு விநாயகர் லோட் நான் இருந்தால் தான் அங்கே கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா மெயின் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே நான் தான் அதில். ஏன்னா அது நம்ம கை கொடுத்த பிஸ்னஸ், அது நம்ம இவ்வளோ நிலமையில் இருக்கோன்னா நம்மளுக்கு அதுதான் ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம வேணும்னா நம்ம சீசன் 2 பண்ணலாம், டெலிவரி சீசன் 2 வேறு எங்கன்னா ஒரு, இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுவேன், நெக்ஸ்ட் அமேசானில் போய் கூட பண்ணலாம் ஓகேங்களா, பார்க்கலாம். இதே இந்த டெலிவரி சீரிஸே பண்ணுறது இல்லை கைஸ், நம்ம வீடியோ நம்ம சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் வரும், நிறையா வரும் ஓகேங்களா கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே டெலிவரி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம 21 days நம்மளோட டெலிவரி சீரிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி 22nd day. இன்றைக்கி தான் கைஸ் ஒரு ஆர்டர் கூட நான் ஆஃபீஸ்க்கே எடுத்துகிட்டு போகல. அதுவும் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணோம், அது எங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி எதுவுமே பெண்டிங்குன்ட்டு எந்த ஆர்டர் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் தான் கேன்சல் ஆகிருக்கு, அது கஸ்டமர் கேன்சல் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் கூட நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல கைஸ். சரியான பெருமை, அது இன்னைக்கு மட்டும்தான் இப்படி வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட 21 days நம்ம பண்ணியிருக்கோம். அன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட இவ்வளோ எடுத்துகிட்டு போவேன், இன்றைக்கி எதுவுமே இல்லை, எல்லாமே காலி 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 ஆயிடுச்சு. கைஸ் ஃபைனலாக நம்ம செகண்ட் ட்ரிப் ரெடி, நம்மளுடைய செகண்ட் லக்கேஜ் ரெடி கைஸ். காலையிலக்குன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த ஜாக்கெட் வந்து நம்மளோட டிஎல் சுற்றிட்டேன், மழை காரணத்தினால இந்த ஜாக்கெட் சுற்றேன். இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது, அது எடுத்துன்னு போனேன் கைஸ். நான் உங்களுக்கு இன்ட்ரோ இல்லை, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், நம்ம ஃபஸ்ட் லோடு கம்மியாக போடும், செகண்ட் லோடு ஹெவியாக போடுவோன்ட்டு. அது இந்த காரணம் தான், ஏன்னா செகண்ட் லோடு வந்து ஓவராக இருக்கும், ஏன்னா மொத்தம் பேரலஸ் லோடு தானே, அதனால தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும் கைஸ். அதனால தான் செகண்ட் லோடு வந்து கொஞ்சம் ஹையாக போடுறது. காலையிலலாம் விளாக் பண்ணி டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா என்னுடைய கஷ்டம் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டணும், ஓவராக காட்டினா அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் கைஸ். இருங்க மொத்தம் டெலிவரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கட்டிடுவேன். ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மழை வேற நிற்கவே மாட்டேங்குது, என்னடா இது டேய். 3 நாள்லேருந்து கைஸ் வச்சு விளாசிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனை டெலிவரி பண்ணியிருக்கோன்னா, இருங்க காட்டுறேன். இங்கே போகலாம் இருங்க கைஸ். 50, 51, 52 ஆக மொத்தம் 52 ஷிப்மெண்ட் கைஸ். 52 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 வீக்லேருந்தே நம்ம 50, 51, 60, அந்த 50லேருந்து 60க்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஓகே ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏற்ற வெளியே நம்மளுக்கு காசு வரும். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்காங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, ending from day 22 of delivery series.